அம்மா ஆட்சியை கொண்டுகிட்டு வருவதற்கு நான் என்ன வேணுமானாலும் செய்வேன் அப்படின்னு சசிகலா சபதம் போட்டிருக்கிறாரு. எந்த சசிகலா? சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா சபதியில் அடித்து 3 சபதம் ஏற்றாரு. அந்த சசிகலா தான் மீண்டும் சபதம் போட்டிருக்கிறார். எதுக்கு இவர் அம்மா ஆட்சியை கொண்டுக்கிட்டு வர்றார்? ஏன் அம்மா ஆட்சியை நான் கொண்டுக்கிட்டு வர்றதுக்கு என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்கிறாருன்னா, அம்மா ஆட்சி இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் செய்யலாம். இவர் ஊரடித்து உலகில் போட்டது எல்லாம் அம்மா ஆட்சியில் தான். கொடநாடு எஸ்டேட்டை வாங்கி போட்டது, அது என்னது ஃபினிக்ஸ் மாலில் ஒரு பெரிய தேட்டரை வளைச்சி போட்டது, கங்கைமரன் சொத்தை ஆட்டையை போட்டது, இப்படி பல சொத்தை ஆட்டையை போட்டு ஊரடித்து உலகில் போட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை விதித்ததெல்லாம் அந்த அம்மா ஆட்சியை கொண்டுகிட்டு வந்ததுனால தான். அந்த அம்மா ஆட்சியை வச்சு இவங்க என்ன வேணுமானாலும் செய்யலாம். அதுக்கு தான் நான் என்ன வேண்டுமானாலும் செய்து அம்மா ஆட்சியை கொண்டுக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதை கேட்குறதுக்கு அம்மாவே இல்லை. ஏன்னா உங்கள் பேச்சை அம்மா மட்டும் தான் கேட்பாங்க. இப்போ இருக்கிற அதிமுகவினர் யாரும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் இதை வெட்டி பந்தாதான் நீங்கள் வெளியில் ஆனால் எப்படி வெட்கமே இல்லாமல் பொது வெளியில் நான் அம்மா ஆட்சியை கொண்டுகிட்டு வர்றதுக்கு என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு தெரியல. அதெல்லாம் கூவத்தோரோட உங்களுடைய இது காலம் முடிந்து விட்டது. இனிமேல் மீண்டும் எடப்பாடியிடம் உங்களுடைய பாட்சா பலிக்காது. இனிமேல் மக்களையும் நீங்கள் முட்டாளாக ஏமாற்ற முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். சசிகலா அவர்கள் போய் ஓட்டு கேட்டால் ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டார்கள். அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் சசிகலாவை ஏற்க மாட்டார்கள். அதனால தான் 4 ஆண்டுகளாக விலகியே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிறையில் ஒரு ஊதுபத்தி உருட்டுறதெல்லாம் அந்த அம்மா ஆட்சியில் கோடி கோடியாக கொள்ளையடித்து சேர்த்த சொத்துக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. வேறு ஊதுபத்தி உருட்டுறது என்ன? இந்திய நாட்டுக்காக சிறை சென்று போனாரா, இல்லை சுதந்திரத்துக்காக போராடி சிறைக்கு போனாரா என்ன? ஊழல் பண்ணி ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போனார் சசிகலா. ஆனால் இன்றைக்கு நான் அம்மா ஆட்சியை கொண்டுக்கிட்டு வருவேன் அப்படின்னு சபதம் ஏற்றிருக்கிறார். ஏற்கனவே அம்மா சபதியில் சபதம் போட்டிங்களா, அந்த சபதம் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல. மீண்டும் சபதம் ஏற்றிருக்கிறாரு. பார்ப்போம் அந்த சபதம் நிறைவேறுதா இல்லை நிறைவேறாமல் போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.